அன்பினர்களே, காசாவில் நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்ல, நரபலி தொடர்கின்றது. இன்றைய திங்கள் மாலை வரையுமான விமான தாக்குதல்களில், வான்வழி தாக்குதல்களில் 42 பலஸ்தீனிய பொதுமக்கள் நரபலிக்கு இரையாயிருக்கின்றார்கள். இதேவேளை பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் தலைமையில் ஒரு இடைக்கால நிர்வாக குழு ஒன்றை அமைப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அது செவ்வாய்க்கிழமை இன்று அந்த அமைப்பு அமைக்கப்படும். அத்துடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் எகிப்தில் தொடர்வதற்கான ஒரு ஒழுங்கும் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 3 விடயங்கள் குறித்து நாம் பார்க்கின்ற போது, இன்று காலை முதல் காசாவின் பல பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 42 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமெரிக்காவின் அழுத்தம் மற்றும் காசாவில் அதிகரித்து வரும் பொதுமக்கள் உயிரிழப்புகளை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வான்வழி தாக்குதல்களை நிறுத்த உத்தரவிட்டதற்காகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கின்றது. கலீல் அல் ஹையா தலைமையிலான ஹமாஸ் தூதுக்குழு ஒன்று ஹைரோவுக்கு இன்று திங்கட்கிழமை போர் நிறுத்தம் தொடர்பான அமல்படுத்துவது குறித்து விவாதித்திருக்கின்றது. அதாவது ஹமாஸ் தலைமையிலான குழு ஒன்று இன்று அவர்கள் கைரோ பயணமாயிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கிட்டத்தட்ட 90% முடிந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இன்று காலை அவர்கள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகின்றார்கள். இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஒரு புதிய நிர்வாக பொறிமுறையை நிறுவுதல், ஒரு பன்னாட்டு படையை உருவாக்குதல் மற்றும் ஹமாஸை நிராயுத பாணியாக்குதல் ஆகியவற்றை கோரும் அமெரிக்க மத்தியஸ்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் தொடங்குவதாக அறிவித்திருக்கின்றார். இருப்பினும் போருக்கு பிந்திய காசாவில் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பை சுற்றியுள்ள முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியதால் இந்த அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து கேள்விகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. காசாவின் நிர்வாகம் குறித்து பேச போனால், ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் பொது சேவைகள் மற்றும் நகராட்சிகளை நிர்வகிக்கும் பொறுப்புள்ள தொழில்நுட்ப டெக்னிக்கல் டிவிஷன் அரசியல் சார்பற்ற பலஸ்தீன குழுவின் தற்காலிக இடைக்கால நிர்வாகத்தின் கீழ் காசா நிர்வகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குழு தகுதி வாய்ந்த பலஸ்தீனியர்கள் மற்றும் சர்வதேச நிபுணர்களை கொண்டிருக்கும் என்றும், ட்ரம்ப் தலைமையில் மற்றும் தலைமை தாங்கும் ஒரு புதிய இடைக்கால அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் என்றும், அமைதி வாரியம் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர் உட்பட 6 உறுப்பினர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வமாக அது இன்றோ நாளையோ அந்த 6 நபர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பலஸ்தீன ஆணையம் பாதுகாப்பாகவும் திறம்படவும் காசாவின் கட்டுப்பாட்டை மீண்டும் கைப்பற்றும் வரை இந்த அமைப்பு காசாவின் மறுவளர்ச்சிக்கான கட்டமைப்பை அமைத்து நிதியை கையாளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் புதிய காசாவின் நிர்வாகம் குறித்து கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன சர்வதேச மத்தியில். இது ஒஸ்லோ ஒப்பந்தங்களை போல ஒரு பலஸ்தீன அரசின் ஒரு பகுதியாக காசாவை அமைப்பதா அல்லது ஹமாஸால் நிரூபிக்கப்படாத ஒரு புதிய அமைப்பை நிறுவுவதா அல்லது இறுதியில் காசாவை நிரந்தரமாக இஸ்ரேல் கட்டுப்படுத்துவதற்கான மேடையை அமைப்பதா என்ற கேள்வி சர்வதேச கேள்வியாக அது இன்று ஒலித்திருக்கின்றது. ஹமாஸ் பலஸ்தீன அரசை விரும்புவது மற்றும் காசாவின் வெளிநாட்டு ஆட்சியை நிராகரிப்பது உட்பட காசாவின் எதிர்காலம் குறித்து பல மாறுபட்ட கருத்துக்கள் உலகி வருகின்றது. நெதன்யாகுவின் கீழ் உள்ள இஸ்ரேலியர்கள் காசா இறுதியில் நிரந்தர இஸ்ரேலிய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றும், மீள்குடியேற்றம் செய்யப்படலாம் மற்றும் பலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் சர்வதேச சமூகம் இரு அரசு தீர்வை மீண்டும் தொடங்க விரும்புவது என்றும் அது அறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவை யார் இறுதியில் நிர்வகிப்பார்கள் என்பதும் ஒரு தெளிவான விடையாக இல்லை என்றும் சர்வதேச அரங்கத்தில் பார்க்கப்படுகின்றது. இந்த வாரியத்திற்கு 15 பெயர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்களுக்கும் சரிபார்ப்புக்காக 2 நாட்டுக்கும் அனுப்பப்பட்டிருக்கவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் மற்றும் பிற பிரிவுகளுக்கு காசாவின் நிர்வாகத்தில் எந்த பங்கும் இருக்காது என்றும் ட்ரம்பின் திட்டம் வெளிப்படையாக கூறுகிறது.
சுரங்க பாதைகள் மற்றும் ஆயுத உற்பத்தி வசதிகள் உட்பட அனைத்து இராணுவ பயங்கரவாத மற்றும் தாக்குதல் உட்கட்டமைப்புகளும் அளிக்கப்படும் என்றும் மீண்டும் கட்டப்படாது என்றும் அது கூறுகிறது. இது சாத்தியப்படுமா? இந்த திட்டம் இராணுவமயமாக்கல் செயல்முறையை வலியுறுத்துகிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு பணி நீக்க செயல்முறை மூலம் ஆயுதங்களை வைப்பது உட்பட ஆயினும் கூட ஹமாஸ் நீண்ட காலமாக நிராயுத பாணியாக்கத்தை நிராகரித்து காசாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு பலஸ்தீன தேசிய உரையாடலை வலியுறுத்துவதால் அதற்கு இணங்க விருப்பம் குறித்து கேள்விகள் எழுகின்றன. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல்லா ரஹ்மான் அல் தானி கூறுகையில், ஹமாஸ் தனது ஆயுதங்களை யாரிடம் ஒப்படைக்கும் என்பது ஒரு கேள்வி என்றும் கூறினார். மேலும் ஆயுத குறைப்பு தொடர்பாக குழுவிற்குள் கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்தன என்றும் அவர் தெரிவிக்கின்றார். கட்டார் பிரதமர் ஹமாஸ் ஒரு பலஸ்தீன தொழில்நுட்ப அரசாங்கத்திடம் ஆயுதங்களை ஒப்படைக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக சில அறிக்கைகள் ஒருபுறம் தெரிவிப்பதாகவும் பலஸ்தீன பிரதமர் பின் அப்துல்லா ரஹ்மான் தெரிவிக்கின்றார். சுதந்திரமான காசா ஒரு சுதந்திர பலஸ்தீன அரசு என்ற இலக்கை முன்னேற்றினால் ஹமாஸ் அடையாள ஆயுதங்களை ஒதுக்கி வைக்க தயாராக இருப்பதாக அது கூறுகிறது. ஆனால் அவர்கள் மறுசீரமைப்பு செய்ய அல்லது சில ஆயுதங்களை தாங்களே வைத்திருக்கும் உரிமையும் வைத்திருக்க விரும்புவதாகவும் அது தெரிகிறது. ஆயுத குறைப்பு செயல்முறை கணிசமான நேரம் ஆகலாம் என்றும், குறிப்பாக இஸ்ரேல் சிறிய ஆயுதங்கள் உட்பட அனைத்து ஆயுதங்களையும் சரண்டருக்கு உட்படுத்தலாம் என்றும் அது வலியுறுத்தலாம் என்றும் அது ஒரு செய்தியாக வந்திருக்கின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்கா, அரபு மற்றும் சர்வதேச கூட்டாளிகளை உள்ளடக்கிய ஒரு தற்காலிக சர்வதேச நிலைப்படுத்தல் படை ISF, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ப்ரோசஸ் என்றும் சொல்லலாம், காசாவில் ஒரு உள் பாதுகாப்பு தீர்வாக நிலைநிறுத்தவும் கருதுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் படிப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்ட காசா பிரதேசத்தை ISF-இடம் ஒப்படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று திங்களன்று இடைக்கால காலத்தில் காசாவின் தற்காலிக காவல் பணிகளை செய்ய ஹமாஸை அமெரிக்கா அங்கீகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் பங்கேற்கும் நாடுகள் மற்றும் அதன் ஆணை உட்பட ISF பற்றிய விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதை எதிர்க்கும் என்று கூறி UN ஈடுபாட்டின் சாத்திய கூறுகளை போல் நிராகரித்தார் சொல்லப்படுகின்றது. இஸ்ரேலிய துருப்புகளை மாற்றுமா அல்லது அதற்கு பாதுகாப்பு ஆணை இருக்குமா என்றும் அது சரியான உள்நோக்கம் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. இப்போது அது 1970களில் லெபனானில் இருந்ததை போல கடந்த காலத்தில் முயற்சிக்கப்பட்ட இந்த பன்னாட்டு படைகள் சிலவற்றை போல இருக்கலாம் என்றும், அங்கு நிலைமையை உறுதிப்படுத்த ஒரு பன் அரபு படை நாட்டிற்கு அனுப்பப்படப்பட்டது போன்று எங்கும் அனுப்பப்பட வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இனப்படுகொலை போரை மீண்டும் தொடங்குவதை இஸ்ரேல் தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு பரப்பு செய்தி செல்கின்றது. ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தும், ஆனால் அடுத்த ஆண்டு குறைவான தீவிரவாதம் மற்றும் வன்முறை குறைந்திருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்ற காரணம் என்னென்றால், இஸ்ரேல் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றை எதிர்பார்ப்பதால் அந்த ஒரு நிலை உருவாகலாம் என்றும் நிலவு கொண்டது. இஸ்ரேல் காசாவில் குறைவான தீவிர ராணுவ பிரசாரத்தை மேற்கொள்ள போகிறது என்றால், அது அடுத்த ஆண்டு தேர்தல் முழுவதும் காசாவில் உள்ள அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்த இஸ்ரேலிய துருப்புக்களை வெளியேற்றும் வாக்குறுதியின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புதிய அரசாங்கத்திற்கு அவர்களை எளிதாக அழைத்து செல்லும் ஏற்பாடாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகின்றது. காசாவை யார் இறுதியில் நிர்வகிப்பார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. இருந்தாலும் திங்களன்று ட்ரம்ப் இடைக்கால காலத்தில் காசாவின் தற்காலிக காவல் பணிகளை செய்வதற்காக ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றார். இஸ்ரேல் கடுமையான கண்டனத்தை பெற்றுள்ளதாகவும், நெஷட்டில் ட்ரம்பின் உரையின் அவரது முழு மனநிலையும் இஸ்ரேல் மீது போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதி செய்ய அழுத்தம் கொடுப்பதாகவும் இஸ்ரேல் அரசியல் பார்க்கப்படுகிறது. ரஃபா எல்லையை மீண்டும் திறப்பது மற்றும் உதவி விநியோகம் செய்வது, மனிதாபிமான உதவி நுழைவு மற்றும் பயணிகளுக்கான ரஃபா கடவையை மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகளும் போர் நிறுத்த திட்டத்தில் அடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது ரஃபா எல்லையை திறப்பதாக ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலிய படை IDF இன்னும் அதை ஓபன் பண்ணவில்லை என்பதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. இன்று எகிப்திலிருந்து மனிதாபிமான பொருட்கள் ஏற்றிச் செல்லும் லோரிகள் இடையக மண்டலத்துக்குள் நுழைந்தன. ஏனெனில் வரையறுக்கப்பட்ட விநியோகங்கள் தொடர்ந்தன. சர்வதேச அழுத்தத்தின் கீழ் இஸ்ரேல் உதவியை அனுமதிக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் உலக பரப்பில் சொல்லப்படுகின்றது. ஆனால் நாம் தொடர்ந்து செல்வது என்ன? உலக பரப்பு எது சொல்லப்பட்டாலும் எதுக்கும் அஞ்சாமல்
தொடர்ந்து அந்த இனவரி ஒரு இனவரியுடன் ஒரு 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 இன அழிப்பை கையில் எடுத்து தொடர்ந்து நெதனியாக பயணிப்பதால் அவர் வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அடைவார் என்பதும் ஒரு மறுகருத்தாக உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இஸ்ரேலிய மக்களில் பெரும்பான்மை மக்கள் கூட இந்த இனவழிப்பை தொடர விரும்பவில்லை என்பதும் ஒரு மறுகருத்து. ஏனெனில் உலகம் முழுவதும் அவர்கள் சுமார் 1.5 கோடி மக்கள் நாளாந்தம் அழிந்து சென்றால் அவர்களின் நிலை என்ன ஆகும் என்றும் இந்த வெளிநாடுகளில் உதாரணமாக ஜெர்மன், இத்தாலி, நோர்வே மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் வாழ்கின்ற இஸ்ரேலியர்களின் ஒரிஜினல் ஜூதர்கள் என்று சொல்லப்படும் இல்லையா, அந்த மாதிரி அவங்கள் ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும் ஒரு சர்வதேச செய்தி சொல்லுகின்றது. மேலும் எதுவானாலும் காசா மக்களை டொனி பிளேயர் கையாளுவது என்பது ஏற்றுக்கொள்ளும் விடயமாக இப்ப வடக்கில நாம் இலங்கையில் வடக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழ் மக்களை தமிழ் ஆளுநர் ஒருவரே ஆளுகின்றார். அதே போன்று காசா மக்களை ஆளக்கூடிய ஒரு அரபு தேசத்திலிருந்து ஒருவர் எடுக்க முடியாமல் டொனி பிளேயர் யார் முன்னாள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவின் ரொம்ப தோஸ்தும் நெருக்கமானவரும் அவரின் ஆதரவாளர் என்றும் பெருமளவு பார்க்கப்பட்ட டொனி பிளேயர் தலைமையில் ஒரு ஆளுநர் குழு ஒன்று இடைக்கால இன்டீரியம் கவர்மெண்ட் ஒன்று இயங்குவது என்பது அதுவும் ஒரு பிழையான முடிவாகத்தான் பார்க்கப்படும். எது எப்படியானாலும் இந்த தேர்தல் முடிந்தும் தொடரும் யுத்தமாகத்தான் இருக்கும். அது உலகம் அழியும் வரையும் இந்த யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது எமது நிலைப்பாடு. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்பும். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.